ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். நேற்று வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 47. நான் முந்தா நேற்றுள்ள வீடியோலேயே உங்கள் எல்லாருக்கிட்டேயுமே கேட்டிருந்தேன், நம்மளோட ஷெட்யூலை சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு. நேற்றுலேருந்து நான் ஷெட்யூலை மாற்றிருக்கேன். பழையபடி வெள்ளை பூசணி ஜூஸ் நான் எடுத்துக்க போகிறேன். வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 15 டேஸுக்கு நான் வெள்ளை பூசணி ஜூஸ் எடுத்திருப்பேன். ஆனால் அதை நான் உங்களுக்கு ஷார்ட்ஸாக ஷேர் பண்ணதுனால எல்லாருமே அந்த வெள்ளை பூசணி ஜூஸ் நான் எப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ நான் வீடியோவாக போடுறதுனால உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க எனக்கு ஈஸியாக இருக்குது. இது போல் வெள்ளை பூசணிக்காய் வாங்கிட்டு வந்துக்குங்க. 2 கிலோ இல்லை 3 கிலோ வாங்கிட்டு வந்துட்டு கட் பண்ணிவிட்டு பேலன்ஸை வந்து கிளிங் ஃபிலிம் ரேப் இருக்குது, ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ரேப்பை போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஜீரக தண்ணி தீர்ந்ததுனால நான் காலையிலேயே ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஒரு முழு பழத்துலேயுமே நான் இந்த பாதி பீஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இந்த பீஸுமே பார்த்தோம்னா நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுக்கும்போது 2 டம்ளர் பக்கம் வந்துருச்சு. நல்ல பெரிய பெரிய டம்ளராக 2 டம்ளர். எனக்கு போன தடவை வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணும்போதுமே ஸ்டார்டிங்கில் இந்த வெள்ளை பூசணி ஜூஸ் குடித்தோம். அப்போது எனக்கு ஆரம்பத்தில் ஒரு 2-3 நாளைக்கு வயிறு அடைச்ச மாதிரி தான் இருந்துச்சு. நேற்றுக்கு இதை குடிச்சுமே எனக்கு வயிறு அடைச்ச மாதிரி நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டொமக் ஃபில்லாகவே இருக்கிற மாதிரி இருக்கும், பசியே எடுக்காது, அந்த மாதிரி இருந்துச்சு. நான் இந்த பூசணிக்காவோட கொஞ்சமாக புதினா இலை, தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக தட்டின இஞ்சி, இது எல்லாத்தையும் சேர்த்தி தான் நான் இப்போ அரைச்சிட்டு ஜூஸாக பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். தினமும் நம்ம ஃபாலோ பண்ணுற டயட்டு டேஸ்ட்டே இல்லாமல் இருந்தால் எப்படி நம்மளால் குடிக்க முடியும் டெய்லி? இந்த வெள்ளை பூசணி ஜூஸ் நல்லா வடித்து எடுத்ததுக்கப்புறமா பாதி லெமன் ஜூஸை பிழிஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பாருங்கள். உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்தி கூட கலந்து விட்டுட்டு குடிக்கலாம். நல்ல டேஸ்டியாக இருக்கும். இது போல் கொஞ்சம் குடிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம செஞ்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் டெய்லி நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும். இல்லைன்னா ஓகே நம்ம வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணணும், அதனால் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு எண்ணம் இருக்கும்போது மட்டும்தான் இந்த ஜூஸை எடுத்துக்குவோம். மீதி டைம்லலாம் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ண தான் பார்ப்போம். வெள்ளை பூசணி ஜூஸ் நான் காமிச்சது போல் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நேற்று வெந்தயக்கீரை குழம்பும் உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல் தான் ரெடி பண்ணலான்னு பிளான் பண்ணி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வெந்தயக்கீரை கடையலுக்கு பச்சை பயிரை நான் 2 நாளைக்கு முன்னாடியே முளைக்கட்டி வச்சுருந்தேன். நேற்று வந்து ஸ்ப்ரவுட்ஸாக சாப்பிட்டோம், கொஞ்சம் கொஞ்சம் தான் முளைக்கட்டி இருந்தது. நேற்று யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் அப்படியே வச்சுட்டேன். அப்போது இன்னும் கொஞ்சம் முளை வந்து பெருசாக வந்துடும் அப்படின்ட்டு. நேற்று இந்த முளைக்கட்டின பயிர்லேயே நான் கீரை கடைஞ்சிட்டேன். வீட்டில் இருக்கிற எல்லாருமே சாப்பிடும்போது ஹெல்த்தியாக இருக்கும். ஏன்னா தனியாக கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க. முந்தா நேற்று நைட்டே தரணி அப்படியும் எனக்கு கீரை எல்லாமே இந்த இலையை மட்டும் நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் வெங்காயம்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன், அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. நான் எப்போவுமே பச்சை பட்டாணி சீசன் கிடைக்கும்போது நான் 1 கிலோ அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து நல்லா உரித்து பட்டாணியை எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். எனக்கு பட்டாணி ரொம்ப பிடிக்கும். நான் கூகுள்லேயுமே சர்ச் பண்ணி பார்க்கும்போது பட்டாணியில் ப்ரோட்டீன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு பார்த்தேன். நான் எப்போ வீடியோஸ் பார்த்தாலுமே எந்த உணவில் எந்த அளவுக்கு ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, எந்த அளவுக்கு மினரல்ஸ் இருக்குது, எது நம்ம சாப்பிட்லாம், எதை சாப்பிட்டா நம்மளால் வெயிட் ரெடியூஸ் பண்ண முடியும், ஹெல்த்தியாக இருக்கும், அது போல் நான் பார்ப்பேன். அதே போல் டாக்டர்ஸ் சொல்கிறதுமே நான் கேட்பேன். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்துருக்கேன், தைராய்டு பேஷண்ட்ஸ் வந்துட்டு இந்த முட்டைகோஸு காலிஃப்ளவர்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு. அன்னையிலேருந்து நான் முட்டைகோஸ் காலிஃப்ளவர் எல்லாமே வந்து சாப்பிடுவேன், ஏன்னா எனக்கு பிடிக்கும். ஆனால் ரொம்ப அதிகமாக எடுத்துக்காமல் கொஞ்சமாக எடுத்துக்குவேன். ஆனால் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் இன்னொரு வீடியோ பார்த்தேன், வேற ஒரு டாக்டர் சொல்கிறது, இந்த மாதிரி தைராய்டு பேஷண்ட்ஸ் வந்து முட்டைகோஸ் காலிஃப்ளவர் எல்லாமே வந்து சாப்பிட்லாம், நல்லா வேக வச்சு சாப்பிடணும், பச்சையாக சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அபியும் சப்பாத்தி வேணும்னு சொல்லி கேட்டாங்க.
எனக்கு அதனால ஐடியா வந்துச்சு, இந்த மாதிரி ராகி மாவுல வந்து சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு. சரி நம்ம மட்டும் எதுக்கு ராகி மாவுல சாப்பிடணுன்ட்டு, வீட்ல ஹஸ்பண்ட் பசங்களுக்கு 3 பேத்துக்கும் சேர்த்தியே வந்து நான் செஞ்சுட்டேன். ராகி மாவுல சப்பாத்தி செய்யறதுக்கு தேவையான அளவுக்கு ராகி மாவு எடுத்து, கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா சுடு தண்ணி ஊத்தி கலந்து விட்டுக்கணும். கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா எண்ணெயோ இல்ல நெய்யோ சேர்த்தி நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விடணும், ராகி மாவு சாஃப்ட் ஆகுற வரைக்கும். அதுக்கப்புறமா இந்த மாவை திரும்பவும் ராகி மாவுலயே நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்துட்டு சப்பாத்தி போல நம்ம எப்பவும் தேய்ச்சி எடுத்துட வேண்டியதுதான். ராகி மாவுங்கிறதுனால நான் பிரிஞ்சு வருமோ அப்படிங்கிற ஒரு தாட்ல நான் பட்டர் ஷீட்ல வந்து கொஞ்சமா எண்ணெய் தடவி இதுலயே தேய்ச்சி எடுத்துட்டேன். நார்மலா கோதுமை மாவுல நம்ம வந்து மீடியம் டு ஹை ஸ்பீட்ல வச்சு தான் சுட்டு எடுப்போம். ஆனா ராகி மாவு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மிதமான சூட்ல வச்சு தான் நம்ம சுட்டு எடுக்கணும். ஏன்னா அப்பதான் ராகி மாவு வந்துட்டு நல்லா வெந்து வரும். வேகலை அப்படின்னா கூட நம்மளுக்கு வந்து வயிறு ஒரு மாதிரி உபுசமா இருக்கிறது போல இருக்கும். நான் ராகி மாவு சப்பாத்திய 2 பக்கம் நல்லா திரிப்புட்டு நல்லா இது போல துணி வச்சு அழுத்தம் கொடுத்து அமுத்தி தான் நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த சப்பாத்திய நான் உருளைக்கிழங்கு, பட்டாணி அந்த கிரேவியோட தான் நான் சாப்பிட்டுக்கிட்டேன். அது கூடவே ஒரு முட்டையும் எடுத்துக்கிட்டேன். காலையில 1 டம்ளர் பூசணி ஜூஸ் தான் குடிச்சோம். அதுவே வந்து நல்ல ஃபில்லிங்கா இருந்துச்சு. மீதி உள்ள பூசணி ஜூஸை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டான்ட்டு திரும்ப ஒரு 11:30 போல நான் குடிச்சுக்கிட்டேன். பூசணி ஜூஸ் குடிச்சதுனாலயா என்னன்னு தெரியல, ரொம்பவே ஃபில்லிங்கா இருந்தது. சரி மத்தியானம் கீரை வேற வச்சிருந்தோம். ஸோ நைட்டு கீரை சாப்பிட முடியாது. ஸோ வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு 2:30 மணி வாக்கில் தான் நான் சாப்பிட்டுக்கிட்டேன். பூசணி ஜூஸ் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதாவது வயிறு நல்ல ஃபில்லிங்கா இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால நம்மளுக்கு சாப்பிடணும்னு தோன்றது கிடையாது. ஸோ வெயிட் லாஸுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எனக்கு ஈவினிங்க்கு மேல எதுவும் சாப்பிடணும்னு தோணல, பசிக்கல. அதனால சரி பசிக்கலங்கும்போது நம்ம என்னத்துக்கு சாப்பிடணும்? இல்ல நார்மலா பார்த்தோம்னா கொள்ளு கஞ்சி வச்சு குடிப்போம், இல்ல பப்பாளி சாப்பிடுவோம். அது கூட நம்ம சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஹஸ்பண்டுக்கும் பசங்களுக்கும் கோதுமை மாவுல சப்பாத்தி ரெடி பண்ணி அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலான்ட்டு பிளான் பண்ணிட்டேன். எப்பவுமே கோதுமை மாவுல சப்பாத்தி செய்யும்போது வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சப்பாத்தி காலையில் செஞ்சோம்னா சாயந்தரம் ஆனால் கூட நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் ஒரு 8 o'clockே வந்து பசங்களுக்கு சப்பாத்தி ரெடி பண்ணி கொடுத்துட்டு ஹஸ்பண்டுக்குமே சப்பாத்தி சுட்டு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். ஸோ அவங்க வரும்போது திரும்பவும் நம்மளுக்கு கிச்சனில் வேலை இருக்காதுன்னு. சப்பாத்தி உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்கும். 2 விரல்ல பிச்சு எடுக்கிற அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தி எல்லாமே சுட்டு முடியும் போது ஒரு 8:30 8:45 ஆயிடுச்சு. எனக்கு நல்லாவே பசி எடுக்கிறது போல தான் இருந்தது. ஆனால் டாக்டர் பால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு வீடியோவில் நான் பார்த்துருந்தேன். இந்த மாதிரி நம்ம இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் எடுக்கிறோம், இல்லை 6:30க்கு மேலே நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா நமக்கு வெயிட் போடும். அதனால 6:30க்கு மேலே நம்மளுக்கு பசி எடுக்குதுன்னா அது பசி கிடையாது, தாகம். ஸோ அந்த டைமில் வந்துட்டு தண்ணி குடித்தோம் அப்படின்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகாது, வெயிட் ரெடியூஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாரு. அதனால நான் அதே வந்து தாட்டில் வச்சுட்டு எனக்கு பசிக்குதுன்னா நான் சரி கருஞ்சீரகம் டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். சரி வேண்டாம், அதுவும் நம்ம செய்ய வேண்டாம், ஜீரக தண்ணியே நம்ம சூடு பண்ணி நல்லா சூடாக குடிக்கலாம், பசி எடுக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு தான் யோசித்தேன். நான் நிஜமாலுமே சொல்கிறேங்க, எனக்கு பசியே எடுக்கலை. டெய்லியுமே காலையில் மத்தியானம் மட்டும் சாப்பிட்டுட்டு நைட்டு ஸ்கிப் பண்ணுறதுனால அதுவே பழகினது போல் ஆயிடுச்சு.